வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் இந்திய அளவில் ஒரு நடிகையாக இருக்கக்கூடிய ஹன்சிகா மோத்வானி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். சமீபத்தில் திருமணம் செய்த அவர் விவாகரத்து பெற்றிருக்கின்றார். அவருடைய டிவர்ஸ் எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் ஹன்சிகா மோத்வானி இந்திய நடிகை, குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் போன்ற பல்வேறு மொழி சார்ந்த படங்களில் நடித்திருக்கின்றார். விளம்பரங்களில் நடித்திருக்கின்றார். சீரியல் தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடிச்சிருக்கின்றார். இவர் தமிழில் பார்த்திங்கன்னா 2011ஆம் வருடம் மாப்பிள்ளை என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார். மேற்கொண்டு ஒரு கல் ஒரு கண்ணாடி, வேலாயுதம், அரண்மனை, சிங்கம் 2, மான் கராத்தே, ரோமியோ ஜூலியட் அப்படின்னு பல்வேறு படங்களில் நடிச்சிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாமல் பல்வேறு மொழி சார்ந்த படங்கள்லையும் நடித்திருக்கின்றார். இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது, ஒருத்தருக்கு டிவோர்ஸ் ஆகணும்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள், சங்கீதா அவர்களுடைய ஜாதகம் விளக்கம் கொடுத்துருக்கோம். அதில் சொன்ன அந்த அம்சங்கள் இவரோட ஜாதகத்தில் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் நான் குறிப்பிட்டேன், சனி, செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு சட்ட தொடர்புகள் வராது. குறிப்பாக விவாகரத்து வராது. 6ஆம் இடம் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவங்களுக்கு ஜோதிட ரீதியாக 6ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு விவாகரத்து இது மாதிரி பிரச்சனைகள் அது சார்ந்த காலகட்டத்திலையும் அந்த தொடர்புகள் வரும். இவருடைய நவாம்சத்தில் பார்க்குறப்ப லக்னத்திலேயே செவ்வாய், 2ல் ராகு, 4ல் சூரியன், 6ல் குரு சனி, 8ல் கேது மற்றும் 10ல் புதன் சுக்கிரன், 12ல் சந்திரன். இதில் 2ஆம் அதிபதி லக்னத்தில் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பள்ளிக்கல்வி தான் முடிச்சிருக்காரு. 2ல் ராகு இருக்குது. இளமை பருவத்திலே நடிப்பு மீது அதிகமாக ஆர்வம் கொண்டவராக இருக்கார். பொதுவாக 3ஆம் இடம் வலுவாக இருந்தாலே பல்வேறு லாங்குவேஜ் வரும். அவங்களுக்கு 3ஆம் அதிபதி குரு ஆட்சியாக இருக்கார் 6ல். அதே போல் தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடிக்கிறதுக்கு அதுதான் காரணம். இளமை பருவத்தில் இந்த ஆக்டிங்கில் ஈடுபாடு கொண்டு செயல்பட்டதுக்கு அதுவும் ஒரு காரணம். அவர் புதன் சந்திரன் பரிவர்த்தனை நவாம்சத்தில் இருக்குது. 8ல் கேது இருக்குது. இது மாதிரி குறிப்பாக அந்த சட்ட பிரச்சனைகள், விவாகரத்து இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவருக்கு 7ஆம் அதிபதி லக்னத்திலே வர்றது குறைபாடுகள் தான். 7ஆம் இடத்துக்கு பார்க்குறப்ப 8ல் ராகு மற்றும் 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும் இவருடைய விவாகரத்து என்பது இவருடைய சுயமுடிவை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கே தவிர கணவர் இந்த விவாகரத்தை விரும்பியிருக்க வாய்ப்புகள் குறைவு தான். மற்றும் இவருடைய தாய் தந்தையர் அமைப்புகள்லாம் பார்க்குறப்ப இவருக்கு அம்மா ஒரு மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவராக இருக்கார். ஏன்னா அவருடைய 8ஆம் அதிபதி சூரியன் அவருடைய 4ஆம் இடத்துக்கு வரதும், 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல அவங்க அம்மா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு ஸ்கின் ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணவங்க. அதாவது இஎன்டி இது மாதிரி துறைகளில் மருத்துவம் சார்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே போல் தந்தை அமைப்பு பார்க்குறப்போ 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால அவரும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவருடைய ராசி கட்டம் தான் முழுமையான வாழ்வியலை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப லக்னத்திலே புதன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் 5ல் ராகு, 6ல் சனி ஆட்சி மற்றும் 11ல் கேது, 12ல் சூரியன், சந்திரன், குரு இது மாதிரி சேர்க்கை. குரு உச்சமாக இருக்கார். உச்ச குரு சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் பார்க்குறப்ப நவாம்சத்தில் விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 6ஆம் இடத்துல குரு ஆட்சி ஒன்றுங்க. 6ஆம் இடத்துல குரு சனி தொடர்பு, 6ஆம் இடம் பார்த்துட்டோம், அது ஒரு காரணம். குரு சனி செவ்வாய் இந்த தொடர்புகள் முக்கியமாக விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லியிருந்தேன். அது லக்னம் மற்றும் 6ஆம் இடம் தொடர்புகள் நல்லாவே இருக்குது. செவ்வாய் லக்னத்தில், 6ல் குரு சனி இந்த அமைப்புகள் தெளிவாகவே தெரியுதுங்க இவருக்கு. ராசி கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் 6 அதே போல் குரு சனி பார்வை இருக்குது. அதுவும் 12ல் குரு மறைகிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. இன்னொன்று, கலைத்துறையில் ஒருத்தவங்க நல்லா சாதிக்கணுனாலே சந்திரன் நல்லா இருக்கணும், நவாம்சத்தில் புதன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கணும். நவாம்சத்திலே புதன் சந்திரன் பரிவர்த்தனை, செவ்வாய் சுக்கிரனோட இடத்துல இருக்கார் மற்றும் லக்னாதிபதியை சுக்கிரன் நவம்சத்தில். ராசி கட்டத்திலையும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் புதன் சேர்க்கை, சந்திரன் ஆட்சி. அடிப்படையில் கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய பக்குவம் இருக்குது. 9ஆம் இடமும் ஓரளவு நல்லா இருக்கணும். நவம்சத்துலேயும் நல்லா இருக்கும் 9ஆம் இடம். 10ஆம் இடத்துலையும் பாக்கியஸ்தானம் ராசி கட்டத்திலையும் பாக்கியஸ்தானமான 9ஆம் அதிபதி லக்னத்தில் வர்றது சிறப்பு. ஆனால் பெரிய அளவுக்கு வளம் வர முடியுமா அப்படின்னா கிடையாது. டிவி சீரியல்ஸு இது மாதிரி ரியாலிட்டி ஷோ இது மாதிரிலாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது உங்களுக்கு. அதான் ராசி கட்டம் சுட்டி காட்டுது. பல்வேறு மொழி சார்ந்து இயங்குறதுக்கெல்லாம் இந்த 3ஆம் அதிபதியெல்லாம் நல்லாயிருக்கு. மற்றும் இந்த சட்ட பிரச்சனை வர்றதுக்கு 6ஆம் இடம் சனி ஆட்சியாக இருக்கார். குரு மறைகிறாரு. செவ்வாயும் லக்னத்தில் வரக்கூடியது கண்டிப்பாக அவங்களுக்கு சட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. திருமண பிரச்சனைக்கு காரணம் 7ஆம் அதிபதி 6ல் மறைகிறாரு. அதேபோல் 7ஆம் இடத்துக்கு நீங்கள் பார்க்குறப்ப 6-7 இடங்கள் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு கணவர் விரும்புகிறதை காட்டிலும் இவங்க விரும்பி தான் இந்த ஒரு டிவோர்ஸ் முடிவை எடுத்திருக்காங்க. குறிப்பாக இவங்க திரைத்துறையில் நடித்தாலும் கூட
இவங்களுக்கு மறுபடியும் மேற்கொண்ட சட்ட பிரச்சனைகள்லாம் வருமானா கண்டிப்பாக வருங்க. இவங்க வேறு ஏதாவது ஒரு இஷ்யூஸில் மாட்டி சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது நீண்ட காலமாக இருக்காது. ஒரு இஷ்யூஸ் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத முன்பே தெரிவிக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு வந்து திருமணம் வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா நிச்சயமாக இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தாங்க இருக்குது. அது ரிலேட்டடாக கொஞ்சம் இஷ்யூஸ் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய தசாபதிகளும் நம்ம பார்க்கணும். இவங்க கோர்ட் கேஸ் அப்ளை பண்ணாலும் ஜீவனாம்சம் எதுவும் காம்பன்சேஷன் கேட்காம இருந்தது காரணம் வந்து லக்னத்திலே அதிகமான கிரகங்கள் 10ஆம் நவம்சத்தில் 10-12 பரிவர்த்தனை ராசி கட்டத்திலையும் 10ஆம் அதிபதி லக்னத்தில் தொடர்பு இருக்கப்போ பொதுவாக இது மாதிரி ஜீவனாம்சம்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இன்னும் இவங்க வந்து பல்வேறு சீரியல்ஸ்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விளம்பர படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடலிங்கெல்லாம் செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குங்க. இந்த தன்மைகள்லாம் இருந்தாலும் உங்களுடைய தசாபதிகள் தான் மெயினாக பார்க்கணும். அதுவும் கனெக்டட் இல்லாமல் உங்களுக்கு நடக்காது. இன்னொன்று கோச்சார் அடிப்படையிலும் கடகராசிக்கு நான் சொல்லியிருந்தேன். விஜய் அவர்களுக்கும் கடகராசி, அதனால் இப்போ உள்ள கால சூழல் எந்த அளவுக்கு இதாக இருக்குது, டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரச்சனைக்குரியதாக வரக்கூடிய காலகட்டம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தசாபதிகளில் முதல்ல சனி தசை, அடுத்து புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இது மாதிரிலாம் இருக்குங்க. இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு வந்து சனி தசையில் குருபத்தியில் தான் 2001 அந்த ஆக்டிங் கேரியர் வந்திருக்கு. சனி தசையில் குரு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நவம்சத்துலேயே 3ஆம் அதிபதி சனி குரு சேர்க்கை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இளமை சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அவங்க வந்து வளம் வந்திருக்காங்க. குருவும் ராசிக்கட்டில் 12 மறையிற வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் வலுவாக இருக்குது. நவம்சத்துலேயும் 10-12 பரிவர்த்தனைலாம் இவங்க பிறந்தது வந்து மும்பை, மகாராஷ்டிராவாக இருந்தாலும் வெவ்வேறு மாநிலங்கள் சார்ந்து இயங்கக்கூடியவங்களாம் வெவ்வேறு மொழி படங்களில் நடிக்கிறதுக்கெல்லாம் 12ஆம் இடம் வலுவாக இருந்தால் காரணமாக அமைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் 2001 வந்து இவங்க ஆக்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து 2011 தான் தமிழ் படத்துக்கு வந்திருக்காங்க. புதன் சந்திரன் அந்த காலகட்டம் முதல்ல சனி தசை 2003 வரைக்கும், 2020 வரைக்கும் புதன். இப்போ நடக்கக்கூடியதாக உங்களுக்கு கே தசை 2027, அதுக்கு அடுத்து சுக்கிரன் தசை வருங்க. இப்போ வந்து புதன் சந்திரன் 2011 முதன்முறையாக தமிழ் படத்தில் அறிமுகமானது. சந்திரனும் 12 ஆட்சியாக இருக்கார். அதே போல் நவம்சத்துலேயும் 10-12 பரிவர்த்தனைன்னு பார்த்துருந்தோம். இவங்களுக்கு 2022 தான் திருமணம் ஆச்சு. அப்போ என்னென்னா கேது தசையில் செவ்வாய் புத்தி. கேது வந்து நவம்சத்திலே பார்த்தீங்கன்னா 8 மறைகிறாரு. செவ்வாய் தான் 7ஆம் அதிபதி நவம்சத்தில். இருந்தாலும் லக்னத்தில் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அவங்க திருமணம் செஞ்ச காலகட்டமே அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டுது. அதே போல் இப்போ கேது அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா கேது சனியிலேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. 2002 வரைக்கும் 2022 வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கேது செவ்வாய், அதுக்கப்புறம் கேது ராகு 2023, கேது குருவிலே கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் ஆரம்பிச்சிருக்கும் 2024 டிசம்பர் வரைக்கும். அடுத்து கேது சனியில் அதோட 6ஆம் இடமா அப்போவே கோர்ட்டு கேஸுக்கு போயிருக்காங்க, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ கேது புதன் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு டிவோர்ஸும் கிடச்சிருச்சு. அதுலேருந்து டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சு இவங்களுக்கு விவாகரத்தும் கிடைக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த கேது புதன் இருக்குது. 2027 வரைக்கும் இருக்குது. அடுத்தடுத்த காலகட்டம் இந்த கேது தசை 2027 வரைக்கும் இருக்குங்க. கேது தசை ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் தசை இருக்குது. சுக்கிரன் நவம்சத்தில் நல்லா இருக்காருங்க. லக்னாதிபதி 10ல் இருக்கார். ஓரளவு பாசிபிலிட்டிஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் ராசி கட்டத்தில் அவங்களுக்கு சுக்கிரன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பொதுவாக கலைத்துறைக்கெல்லாம் சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். அதனால் இனி உள்ள காலகட்டம் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லைனாலும் இந்த மாதிரி டிவி சீரியல்ஸ், விளம்பர படங்கள், இது மாதிரி மாடலிங், இது மாதிரி செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் நான் குறிப்பிட்டபடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது சார்ந்து அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஜாதகம் விளக்கமாக நான் கொடுக்குறது. மீண்டும் இது போன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.